இணைய புகழ் பாக்குறதுக்கு ரொம்ப பளபளப்பா தெரியும் இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு இருண்ட உண்மை இருக்கு. வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லை இல்லாத கவனம். நீங்க எங்க போனாலும் சரி, உடனடியா வெற்றி. இதுதானே இன்டர்நெட் ஃபேம் பத்தி நம்ம எல்லாரும் கனவு காண்றது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த கனவு நிஜமாக்கும்போது ஏன் நிறைய பேர் மனசளவுல உடைஞ்சு போறாங்க? அந்த பளபளப்புக்கு பின்னாடி உண்மையிலே என்னதான் இருக்கு? இங்கதான் கனவுக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பாஸ் கிடையாது, டைம் டேபிள் கிடையாது, ஃப்ரீயா போஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலான்னு ஒரு சூப்பரான கனவு. ஆனா இன்னொரு பக்கம் மன உளைச்சல், ஒரு விதமான அடிமைத்தனம், அப்புறம் நிக்கவே நிக்காத ஒரு பிரஷர். இதுதான் நாம பார்க்காத அந்த இணைய புகழோட இருந்த பக்கம். சரி, அந்த இரண்ட பக்கத்தோட முதல் உண்மைய பார்க்கலாம். அது என்னன்னா, கவனம் அப்படிங்கிறது ஒரு போதை மாதிரி. எப்படி ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு வியூவும் நம்மள அடிமையாக்குற ஒரு ஆபத்தான சக்தியா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். நமக்கு ஒரு லைக் இல்ல ஒரு வியூ வரும்போது நம்ம மூளையில டோபமைன்னு ஒரு கெமிக்கல் சுரக்கும். இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா போக போக என்ன ஆகும்னா, இந்த தற்காலிக சந்தோஷம் நம்ம சுயமதிப்புக்கான ஒரு அங்கீகாரமா மாறிடும். அதாவது கவனம் கிடைச்சாதான் நாம மதிப்புள்ளவங்கன்னு ஒரு தப்பான எண்ணம் உருவாகிடும். இத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. புகழ் நமக்கு உண்மையான தன்னம்பிக்கைய கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலா நம்மளோட தன்னம்பிக்கையை எடுத்துட்டு அந்த இடத்துல லைக்ஸ், கமெண்ட்ஸ்னு வெறும் நம்பர்ஸ வச்சு நிரப்பிடுது. உங்க மதிப்பு என்னன்னு இந்த எண்கள் தான் முடிவு பண்ணும். இந்த நம்பர்ஸ துரத்துக்கிட்டே ஓடுறது தான் நம்மள ரெண்டாவது உண்மைக்கு கூட்டிட்டு போகுது. எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கணும். இந்த அல்காரிதம் உங்கள ஒரு நிமிஷம் கூட வேலையை விட்டு போக விடாது. ஏன்னா இன்டர்நெட் எப்பவுமே தூங்காது. அல்காரிதம்களுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால கிரியேட்டர்ஸ் எப்பவும் போஸ்ட் பண்ணணும், ஃபேன்ஸ்க்கு பதில் சொல்லணும், அப்புறம் எப்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு ஒரு பெரிய ப்ரெஷர். இந்த நிலைமையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா கூட நம்ம இடத்த வேற யாராவது பிடிச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம். அமைதியா இருந்தா அது தோல்வி மாதிரி தெரியும். மன உளைச்சல் அப்படிங்கிறது சகஜமாகிடுது. அதுதான் வெற்றிக்கு கொடுக்கற விலைன்னு நினைச்சுக்கிறாங்க. மூணாவது உண்மை, ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்பவே பர்சனலான ஒரு விஷயம். ஆன்லைன்ல நீங்க தான் அந்த பிராண்ட், நீங்க தான் அந்த ப்ராடக்ட். உங்க அடையாளமே ஒரு பொருளா விற்கப்படும்போது என்ன ஆகும்? உங்க கருத்து, உங்க உணர்ச்சிகள், உங்க சொந்த வாழ்க்கை எல்லாமே கண்டென்ட். நிஜ வாழ்க்கைக்கும் ஆன்லைன் வாழ்க்கைக்கும் நடுவுல இருந்த கோடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும். உங்க அடையாளமே கண்டென்ட்டா மாறும்போது பிரைவசின்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும். புகழ் எப்படி பாராட்ட அள்ளித் தருதோ அதே மாதிரி விமர்சனத்தையும் அள்ளித்தரும். இதுதான் நம்மளோட நாலாவது உண்மை. யாரோ முகம் தெரியாதவங்க உங்க தோற்றத்தை பத்தி, உங்க குரலை பத்தி, உங்க தனிப்பட்ட முடிவுகளை பத்தி எதை பத்தி வேணாலும் கமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இந்த விமர்சனம் நிக்காம வந்துகிட்டே இருக்கும். இங்க ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் உண்மை இருக்கு. நம்ம மனுஷ மூளை டெய்லி ஆயிரக்கணக்கான பேரோட ஜட்ஜ்மெண்ட்டையும் விமர்சனத்தையும் தாங்கிக்கிற மாதிரி உருவாகல. நீங்க எவ்ளோதான் நான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? சரி, இவ்ளோ மன அழுத்தத்தையும் தாங்கிக்கிட்டா அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலா செக்யூர்டா இருக்கலாமா? ஐந்தாவது உண்மை அந்த நம்பிக்கையும் உடைக்குது. இன்டர்நெட் புகழுங்கிறது ரொம்பவே அன்ஸ்டேபிள். இன்டர்நெட் புகழ கணிக்கவே முடியாது. ஒரே ஒரு அல்கோரிதம் சேஞ்ச் உங்க வருமானத்தை ஒரே ராத்திரியில காலி பண்ணிடலாம். ட்ரெண்ட்ஸ் வேகமா மாறும், ஆனா ரசிகர்கள் அதைவிட வேகமா மாறிடுவாங்க. இதனால டாப்ல இருக்கிற பல கிரியேட்டர்ஸ் கூட நாளைக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு நிரந்தரமான பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, புகழ் எல்லாத்தையுமே பெருசாக்கி காட்டும். அது வெற்றியா இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய விலையா இருந்தாலும் சரி. இவ்ளோ பிரஷர், இவ்ளோ விமர்சனம், இவ்ளோ நிச்சயமற்ற தன்மை, இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இணைய புகழ் இதுக்கு கொடுக்கற விலைக்கு தகுதியானதா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கத்துக் கொடுத்திருந்தா இல்ல உங்க கண்ணை திறந்திருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை காட்டுங்க. இது மாதிரி மனோ தத்துவம், அப்புறம் நம்மளோட நவீன வாழ்க்கை பத்தின ஆழமான அலசல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்லைன்ல மின்னுறது எல்லாமே தங்கம் இல்ல.